இன்னைக்கு வந்து வெஜிடபிள் வந்து ஷாப்பில் வச்சுருக்கோம். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணலனா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானையும் டேப் பண்ணிடுங்க, மறக்காம டேப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பண்ணுங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து நான் வந்து இது பேர்லாம் சொல்லிடுறேன். இது பேரை தவிர இது எல்லா பேரும் எனக்கு தெரியும். இது வந்து டொமேட்டோ, சொரக்காவா? ஓகே, சரி ஓகே, ஏதோ தெரியாது. டொமேட்டோ, பொட்டேட்டோ, கேரட், அவரைக்காய், கத்திரிக்காய், சேப்பங்கிழங்கு, சவுச்சவ், கொத்தமல்லி, அப்புறமா வந்து இது பேர் என்ன? சொரக்காய். சரி, இதோட விலையெல்லாம் நான் ப்ரைஸ் தான் சொல்லிடுறேன். ஒரு தக்காளி வந்து 20 ரூபா. இல்ல 30 ரூபா. ஒரு தக்காளியே 30 ரூபா. 2 தக்காளி 60 ரூபா. பொட்டேட்டோ வந்து 20 ரூபா. இல்ல 1 ரூபா. பொட்டேட்டோ வந்து 20 ரூபா. ஒரு பீஸ் 20 ரூபா. ஒரு பீஸ் 20 ரூபா. ஓகே. கேரட்டும் ஒரு பீஸ் வந்து 15 ரூபா. 20 ரூபா. 20 ரூபா. சரி ஓகே. அவரைக்காய் வந்து 2 பீஸ் வந்து 10 ரூபா. 20 ரூபா. இப்ப வந்து கத்திரிக்காய் பாக்ஸிங்னாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ வந்து அழுகி போயிடுச்சு மாதிரி ஆயிடுச்சு. மழை பெஞ்சு இது ஆயிடுச்சு. அதனால வந்து இப்போ வந்து இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரா இருக்கு. நானே கொஞ்சம் தேடி வாங்குறேன். சரி ஓகே, இது வந்து ஒன்று 15 ரூபா. சேப்பங்கிழங்கும் கிடைக்கல, அதனால இதுவும் 15 ரூபா. இது வந்து சவுச்சவ், இது வந்து நான் 50 ரூபா. ஏன்னா இது வந்து இப்போ வந்து சீசன் போக போகுது. அதனால இது வந்து 50 ரூபா இருக்கிறேன். கொத்தமல்லி இப்போ வந்து 5 ரூபா. இப்போ கொத்தமல்லி வந்து 5 ரூபா. இது பார்த்தீங்கன்னா இது வந்து 100 ரூபா. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இது நான் வந்து 150 விற்கணும். 200 விற்கணும். உங்களுக்கு நான் 150 விற்கிறேன். 150 வாங்கிடுச்சு. 150. ஓகே, சரி ஓகே. என்னடா இது வந்து ஒரு குட்டி ட்ராமா மாரி தான். ஷாப்பிங் ட்ராமா, வெஜிடபிள் ஷாப்பிங் ட்ராமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். என் பேர் வந்து தீக்ஷிதா. நான் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் அப்படி இது பண்ணுறேன். அங்கே இருக்கிற வந்து நம்ம வந்து பில் கவுண்டர், அவர் பேர் வீரன். கேமராமேன் வந்து சண்முகம், அவர் ஃபேஸ் காட்ட முடியாது, நான் வீடியோவில் காட்டுறேன். கஸ்டமராக வரவங்க பேர் ஆயினி. சரி ஓகே, என்னடா இது கடை ஓப்பன் பண்ணதுல யாருமே வரல, ஒருத்தர் கூட வரல. சரி, நீங்கள் நாள் சரி இல்லையா இல்லை நேரம் சரி இல்லையா தெரியல. கடையை விட்டு வீட்டுக்கே போயிடலாம் போல. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருன்னா வராங்களான்ட்டு. ஆனால் என்னடா நம்ம வீட்டில் ஒரு காய்கறி கூட இல்லையே. சரி, சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாம். சரி, காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கு. சரி, இங்கே வாங்கலாம். இந்த காய் எவ்வளோ மேம்? இந்த காய் ஒன்று 15 ரூபா மேம். இந்தாங்க கூட மஸ்டேக் வாங்கிட்டதே. இது 2 வாங்கிக்கணும் நான் வந்து. அதேமாரி இன்னொரு வீடியோ ஒரு இதுவும் நான் சொல்லிடுறேன். நம்ம 500க்கு மேலே யார் நிறைய வாங்குறோம் அவங்களுக்குலாம் இந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது. சரி ஓகே, நம்ம மேடம் கஸ்டமர் வாங்குறாங்க. என்ன இது கத்திரிக்காய் நல்லாவே இல்லை. ஆமாம் மேடம், இப்போ சீசன்லாம் இல்லை. கத்திரிக்காய் கடைக்கு சேப்பங்களும் கத்திரிக்காவும் ரொம்ப இதுவாக தான் இருக்குது. நாங்களே காசு கொடுத்துலாம் வாங்குகிறோம். ஓகே, உங்களுக்கு கம்மியாக எவ்வளோ? 15 ரூபா மேம். 15 ரூபா மேம். ஓகே, நான் 4 சேப்பங்கிழங்கு எடுத்துருக்கேன். அவரைக்காவும் தந்து ஒரு மணி ஆயிடுச்சு. சரி, ஒரு 2 அவரைக்காய் எடுக்கிறேன். எவ்வளோ அவரைக்காய்? 2 எவ்வளோ? 2 இது வந்து 10 ரூபா. நல்லா இருக்கே. இது ஏதோ சரி ஓகே, ஸ்மாஷ் பண்ணி சம்பளம் செஞ்சிருக்கோம். ஒன்று எவ்வளோ மேம்? ஒன்று வந்து 10 ரூபா. நான் வந்து அதை 3 பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். தக்காளி தான் மேம் இப்போ ரொம்ப இதுவாக 30 ரூபா. தக்காளியும் 30 ரூபா நான் வாங்குறேன் மேம். மார்க்கெட்டில் அது வாஷ் பண்ணிங்கன்னா சரியா கருவேப்பிலை தான் மேம். நான் 2 தக்காளி எடுத்துக்கிறேன். சரி ஓகே, கேரட் நான் பார்க்கவே இல்லையே. கேரட் இங்கே தான் மேம் இருக்குது. ஒரு தக்காளி 15 ரூபா. ஒரு கேரட் 15 ரூபா.
2 கொடுத்துருங்க 10 ரூபாய்க்காம. ட்ரெஸ் வச்சுன்னா சாமியாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி இது என்ன தெரியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போட்டிருக்காங்க? சொரக்கா இது வந்து நான் மார்க்கெட்டில் 200 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நான் கம்மி பண்ணி 150 தரேன். சரி இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கே அப்படியே நேராக போய் லெஃப்ட் திரும்பினா வந்து அங்கே மேனேஜர் பில் கவுண்ட் இருக்குன்னா அவங்ககிட்ட போய் பில் கவுண்ட். ஓகே மேம். தீரண்ணா அங்கே கஸ்டமர் வராங்க. நாங்கள் இது போட்டுருங்க. மேம் ஜிபேவா ஃபோன்பேவா? ஜிபே. ஓகே லாஸ்ட்டாக கொடுங்க. இதுவும் லாஸ்ட்டாக கொடுங்க. முதல்ல வெயிட் செக் பண்ணிடலாம். இந்தாங்க இது வெயிட் செக் பண்ணுற விஷயம் தான். எவ்வளோம்மா அண்ணா இருக்குது தீரண்ணா? எவ்வளோ இருக்கு? ஒரு நிறையா இருக்குமா, ஒரு 200 இருக்கும். சரிண்ணா. அண்ணா மேடம் 200 கிட்ட இருக்கு மேடம். 250 எக்ஸாக்டா. ஏன்னா நீங்கள் வாங்கியிருக்கிறதெல்லாம் அதிக வெயிட்டு, இதுவே அதிகம். அதனால ஒரு 300 கொடுத்தா சொன்னேன். நிறைய காய்கறி இதெல்லாம் 300 கிலோ டோட்டலாக 300 rupees எல்லாமே வானா? இது எவ்வளோனா 150 ரூபானா? இது ஒரு 60 ரூபா. 150 + ஒரு 60. இருங்க வரேன். இதெல்லாம் எவ்வளோ நான் சொன்னேன்னு எனக்கே மறந்துச்சு. எனக்கு நல்லா புரியும். இது வந்து 10 ரூபா நான் வைத்தேன். 10 ரூபா 1 10 இது வந்து ஒரு 10 + 20 20 + 20 + ஒரு எவ்வளோ 30 எவ்வளோனா? 50 60 60 50 ரூபா. அப்புறம் ஒரு 20 ரூபானா 50 + ஒரு 20 ஒரு 100 ஆச்சானா? 100 ரூபானா 100 ரூபா + ஒரு 50 20 20 200 ஆயிடும். 50 ஆயிடுச்சுனா 200 200 இருங்க 250 200 300 400 மேம். 400 ரூபாவா? எக்ஸாக்ட்டா ஜிபே இது வந்து 500 க்கு வாங்கினா இந்த கிஃப்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மேம். 500க்கு ஏதாவது வாங்கிக்கோங்க மேம். ஒரு நீங்க ஒரு 100 200 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஒரு 100 ரூபாய். சரி மேம் எனக்கு எதுவும் வேணாம், நான் ஜிபே மட்டும் பண்ணிக்கிறேன். இது ஓகே மேம். அந்த ஜிபே ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணிக்கோங்க மேம். ஓகே மேம் அனுப்பியாச்சு. ஏடிஎம். ஓகே தேங்க் யூ மேம். தேங்க் யூ. நான் வந்ததுக்காக ஹாய். உங்களுக்கு வந்ததுக்காக இந்த ஒரு 230 மட்டும் கொடுக்குறேன் மேம். மேம் அண்ணா பைக் கொடுங்க. அந்த இது எடுங்கண்ணா. அந்த சேனல் ஐயோ சரி ஓகே நான் உங்களுக்கு இதை கொடுத்துட்றேன். நான் கொடுத்துட்டு வந்துருக்கேன். டெலிவரி மேடம் டெலிவரி பண்ணுறேன். டெலிவரி பண்ணுறேன். அதே இதில் 230 வச்சுருக்கேன். மேடம் வேறு எதனா வாங்குறீங்களா? இது வாங்குங்க மேடம். சௌ சரி ஓகே நான் இந்தாங்க பார்சல் பண்ணுறோம். மேடம் உங்களுக்கு கொஞ்சம் அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் போட்டுக்கிறேன். அண்ணா இருங்க தீரா நானும் வரேன். அந்த வீடு தான் என்னோட வீடு. ஓகே நீங்கள் அங்கே போயிடுங்க. நான் அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். மேடம் நான் நீங்கள் வச்சுட்டேன் மேடம். நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க மேடம். ஓகே மேடம். பார்த்தீங்களா இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருச்சு.